திருப்புட்குழி வந்திருக்கோம். நாங்கள் மரகதவள்ளி தாயார் சமேத விஜயராக பெருமாள் வீட்டிருந்த திருக்கோலம் இங்கே. கிழக்கே திருமுக மண்டலம், பிரமாதமான கோவில். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம். விஜயகோடி விமானத்தை சேவிச்சுக்கலாம். இங்கே ஜடாயு தீர்த்தம், திருமங்கை ஆழ்வார் 2 பாசுரம் பாடியிருக்கார். திருமொழியில் 7வது 1115வது பாசுரம். அலங்கெழு தடக்கை ஆயன் வாயம் பற்கு அழியுமா என்னும் தொடங்கின ஒரு பாசுரமும், 2674வது பாசுரம் 117வது பெரிய திருமடலில் மின்னை இரு சுடரை வெள்ளரையுள் கல்லறை மேல் ஒன்னை மரகதத்தை பொற்குழியாம் ஓராரேற்றைன்னு ஒரு 2 பாசுரம் இந்த திருப்புட்குழி பெருமாளை பற்றி திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காரு. கோவில் பல சிறப்புகளை கொண்டது. அதில் முக்கியமாக பார்த்தெல்லாம் வறுத்த பயிரை நனைத்து மடியில் கட்டி கொண்டு தூங்கினா, அமாவாசை அன்னைக்கு தூங்கினா தாயார் அனுகிரகத்தினால் அடுத்த நாள் அந்த வறுத்த பயிர் முளை விட்டுருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் இருக்குங்கிறது ஐதீகம் இங்கே. 2வது, ராமானுஜர் குருவான யாதவ பிரகாசர் இங்கு தான் சிஷ்யர்களுக்கு வேதாந்த பூர்வாஷங்கள்லாம் கற்பித்தார். 3வது சிறப்பம்சம் என்னவென்னா, ராமபிரான் சீதையினால் தேட போகும்போது சிறிது காலம் இங்கே தங்கின ஊர் இது. ரொம்ப விசேஷமானது. இங்கே தான் ஜடாயுவுக்கு தர்ப்பணம் செஞ்ச மோட்சமும் அளிக்கிறதுக்காக ஜடாயு தீர்த்தத்தையே உருவாக்கிய ஊர் இது. நம்பிள்ளை சிஷியரான பின் பழகிய பெருமாள்ஜியர் அவதார ஸ்தலம் அது இந்த ஏரியா. இந்த பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். விஜயராக பெருமாள் எல்லாம் சேவிச்சுக்கலாம். ராமானுஜர் சன்னதி, நாராயணா தாயார் அந்த பக்கம். நாராயணா நாராயணா நாராயணா.